சட்டமய உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வழக்குப்பதிவு எவ்வளோ பண்ணியிருக்காங்க தமிழகத்திலையும் புதுவையிலும். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குப்பதிவு பண்ண நபர்கள் ஒருவேளை இளைஞர்களாக இருந்தீங்க அல்லது நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வழக்குப்பதிவு இருந்தால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதற்கான சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நம்மளோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும். இன்றைக்கி நம்ம அந்த வழக்குப்பதிவு சம்பந்தமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அமெரிக்கா நேற்று அந்த ஹைட்ரோக்ளோரிக்கன் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஒரு தகவலை நேற்று வெளியிட்டு இருந்தாங்க. அதை ஏற்றுக்கிட்டு நம்ம இந்திய அரசாங்கமும் அதை தரணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த கொரோனா பேஷண்ட்டோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வருது. இது நாளைக்கு ஃபியூச்சரில் நமக்கு ஒருவேளை மருந்து தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த வெண்டிலேட்டர் சம்மந்தமான ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். இந்தியாவுக்கு எவ்வளோ வெண்டிலேட்டர் தேவை, இப்போ யாரெல்லாம் இந்த வெண்டிலேட்டரில் டைப் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பார்த்துருந்தோம். மறக்காமல் அது எல்லாத்தையும் பாருங்கள். இந்தியாவில் லாக்டவுன் வெற்றிகரமாக 2 வாரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது போல சமயங்களில் வாகனத்தில் வெளியே சுற்றுற நபர்களுக்கு மேலே வழக்குப்பதிவு நிறையா பண்ணிக்கிட்டு வராங்க. அதில் 50% மேலே பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வழக்குப்பதிவு பண்ணிக்கிறதா தகவல் வெளியாகிட்டு வருது. இது போல ஒரு சமயத்தில் நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அல்லது ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும் அல்லது ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. தமிழக காவல்துறை இந்த 14 நாட்களில் கிட்டத்தட்ட 1,02,000 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க மீது கைது நடவடிக்கை பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் ஸ்டேஷன் பெயிலில் வெளியே விட்டுருக்காங்க. இவங்களுக்கு நாளைக்கு ஒருவேளை இந்த வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்களால எந்த ஒரு அரசு வேலைக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் எடுக்கிறது, பாஸ்போர்ட் எடுக்கிறது, இது மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்கள் அல்லது வேற ஏதாவது நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே கண்டிப்பாக பண்ண முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு வரோம். தயவு செய்து எல்லாரும் கேட்டு தயவு செய்து ஊரடங்கு பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பல நாட்களாக நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு தான் வரோம். நம்ம சொன்ன மாதிரி 1,02,000 பேருக்கு மேலே கைது நடவடிக்கை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 78,000 வாகனங்களை அவங்க இப்போதைக்கு டிடைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த 144 முடிஞ்சதுக்கு அப்புறமா, லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்து என்ன ஒரு சட்ட வழிமுறைகள் பின்பற்றணும்னு சொல்லிட்டு காவல்துறை யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 27 லட்சத்துக்கு மேலே ஃபைன் அமௌண்ட் காவல்துறையினர் தமிழகம் முழுவதும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதே நிலை தான் புதுவையில் ஒரு 1000 வழக்கு பதிவுக்கு மேலே பண்ணிட்டு அதுக்கு சம்பந்தமான நிறைய வாகனங்கள் பறிமுதல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வழக்கோட சீரியஸ்னஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் காவல் நிலையம் போகிறீங்க. காவல் நிலையம் போயிட்டு உங்களை ஸ்டேஷன் பெயிலில் வெளியே விட்டுறாங்க. நாளைக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு நீதிமன்றத்தில் சம்மன் வரும். சம்மன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன தவறு பண்ணீங்க அப்படின்ற அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே நீதிமன்ற வழிமுறைகளில் கண்டிப்பாக நடைபெறும். தயவு செய்து இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுங்க. இந்த 188 ஐபிசியும் 269, 270, 271 ஐபிசி இது எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸான கேஸ். தண்டனைன்றது 1 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே இருந்தாலும் இது பின்னாடி இருக்க சட்ட சிக்கல் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு இருந்தாலும் சரி, வேறு யாராவது ஒரு லைஃப்பை தேடி போகிற ஒரு நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கும். மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இந்த ஃபேக் மெசேஜஸ் ரூமர்ஸ் அது மாதிரியான விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தில் 505 ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஐடி ஆக்டில் 66D இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2000 66Dயில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 வருடம் வரையும் தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைன் அமௌண்ட் 1 லட்சம் வரையும் வாங்கலாம். தயவு செய்து வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத ஒரு மெசேஜஸோ அல்லது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு மெசேஜை யாருக்கும் தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜ் ஒருவேளை பொய்யா இருந்ததுன்னா அது நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே சைபர் போலீஸ் 100% நடவடிக்கை எடுக்கலாம். அதுவும் இப்போ இருக்க இந்த தொற்று நோய் சமயத்தில் தயவு செய்து தேவையில்லாத இந்த மெசேஜஸ் எதையுமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணிங்கன்னா எது போல் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுருக்கோம். அதையும் மறக்காமல் பாருங்கள். எப்பயுமே சொல்கிறதான் எல்லாரும் சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் இதோட சீரியஸ்னஸ். நாளுக்கு நாள் எந்த அளவு பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் பார்ப்போம். தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில லாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எது மாதிரியான ஒரு சூழலையும் நம்ம சந்திக்கலாம். அதனால் எல்லாரும் சேஃபாக இருந்து சேஃப்டியாக இருந்து தனித்திரு, விழித்திரு, தயவு செய்து வீட்டிலே இரு. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சட்டமயத்தில் இருந்த உறவுகளுக்கு நன்றி.